Good morning students, I am MRK. Today 10th Maths Chapter 1 Relation Functions Exercise 1.1 7th sum. நம்ம important 5 marks only பார்த்துட்டு இருக்கோம். Okay, so carefully read பண்ணிக்க question 7th questions. Let capital A is equal to set of all natural numbers less than 8. Capital B equal to the set of all prime numbers less than 8. Capital C equal to the set of all even prime number அப்படின்னு கொடுத்துருக்கு. அப்போ இது டிஸ்கிரிப்டிவ் ஃபார்ம் சொல்லுவாங்க, நம்ம ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும் ஃபஸ்ட்டு ஒன்று. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஃபஸ்ட்டு கிவன் அப்படின்னு எழுதையில் செட் ஏ அப்படின்றது என்ன கொடுத்துருக்கு அதை ரோஸ்டர் ஃபார்முக்கு மாற்றணும் அப்படின்றத பார்த்துக்கோ. செட் ஆஃப் ஆல் நேச்சுரல் நம்பர் அப்படின்றது ஒன்றுலேருந்து ஆரம்பிக்கும். 1 2 3 4 5 6 7 லெஸ் தென் 8 நிறுத்திட்டேன். ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், தென் கேபிட்டல் பி வாட் இஸ் கொடுத்துருக்கு என்ன கொடுத்துருக்கு ப்ரைம் நம்பர். செட் ஆஃப் ஆல் ப்ரைம் நம்பர் ஒன்றில் வந்து ப்ரைம் நம்பர் வராது 1. அப்போ 2 3 5 7 லெஸ் தென் 8ன்றனால க்ளோஸ்டு. ஓகே, அடுத்து ஈவன் ப்ரைம் நம்பர் செட் சி அப்படின்றனால ஒரே ஒரு ஈவன் ப்ரைம் நம்பர் தான், அது இட் இஸ் 2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், வாட் இஸ் கிவன் இப்போ என்ன கேட்டிருக்குன்னு பார்த்து கொடுத்துருக்கு. வாட் இஸ் என்ன கேட்டிருக்குன்னு பார்த்து கொஸ்டினில் ஃபைண்ட் பண்ண சொல்லியிருக்கு. லெஃப்ட் ஹேண்ட் சைடில் ஃபஸ்ட்டு 1, லெஃப்ட் ஹேண்ட் சைடில் என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்து ஃபஸ்ட் ப்ராக்கெட்டில் கொடுத்தது ஏ இன்டர்செக்ஷன் பி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஏ இன்டர்செக்ஷன் பி நம்ம எழுதியும் பண்ணலாம், அப்படியே பண்ணலாம். இது என்ன காமனாக இருக்குது அப்படின்றத பார்த்துக்கோ. இன்டர்செக்ஷன் பண்ணையில் இங்கே 2 இருக்குது, இங்கே என்ன இருக்குது 2. அப்போ இன்டர்செக்ஷன் பண்ணையில் காமனாக உள்ளதை எழுதணும். 2 ஏக்கும் பிக்கும். அடுத்து 3 இருக்குது, ஓகே எழுதிட்டேன். அடுத்து 5 இருக்குடா தம்பி, எழுதிட்டேன்டா. ரைட். வேறு எது இருக்குது 7 இருக்குடா தம்பி, அதையும் எழுதிட்டேன், ஷார்ட்டாகவே எழுதிட்டேன். ஓகே ரைட். அந்த ஆன்சர் கிடச்ச ஆன்சரோட ஏ இன்டர்செக்ஷன் பியோட சியை என்ன செஞ்சுருக்கு, சின்ற செட்டை கிராஸ் ப்ராடக்ட் பண்ணியிருக்கு. அப்போ ஏ இன்டர்செக்ஷன் பி எழுதிட்டு அத்துடன் அதோட ஜாயின் பண்ணிட்டு கிராஸ் ப்ராடக்ட் சி வந்து 2 தான். அப்போ ஈஸியாக பேர் பண்ணிடலாம், ஒரே நம்பர் தானே. 2,2 அப்படின்றது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 3,2 அப்படின்றது ஒரு பேர். அடுத்து 5,2ன்றது ஒரு பேர். அடுத்து 7,2 அப்படின்றது ஒரு பேர். செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு 1 அப்படின்றது அர்த்தம். நெக்ஸ்ட்டு ஏ கிராஸ் சி கண்டுபிடிக்கணும். இல்லை ரைட் ஹேண்ட் சைடில் என்ன அப்படின்றத முதல்ல பார்த்துக்கோம். ரைட் ஹேண்ட் சைடு அப்படின்றத எடுத்தோம்னா ஃபஸ்ட்டு ப்ராக்கெட் வந்து ஏ கிராஸ் சி. அப்போ ஏக்கும் சிக்கும் கிராஸ் கண்டுபிடிக்கணும். ஏ வந்து 1 2 3 4 5 6 7 கொஞ்சம் லார்ஜாக போகுது பார்த்துக்கோம் பெருசாக. கிராஸு சி வந்து 2. அப்போ இது ரெண்டுக்கு கிராஸ் பண்ணோம்னா 1 எடுத்து அப்படியே பேர் பண்ணோம்னா 1,2, அடுத்து 2,2, அடுத்து 3,2, அடுத்து 4,2, அடுத்து நெக்ஸ்ட்டு 5,2, அடுத்து 6,2, நெக்ஸ்ட்டு 7,2 செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், இது 5,2 பார்த்துக்கோ சரியா. ஓகே, நெக்ஸ்ட்டு அடுத்த ப்ராக்கெட் என்ன கொடுத்துருக்கு, பி கிராஸ் சி. வாட் இஸ் பி? செட் பின்றது 2 3 5 7. வாட் இஸ் சி? சி இஸ் ஏ ப்ரைம் ஈவன் ப்ரைம் நம்பர் கொடுத்துருந்தோம்ல, அது 2. அப்போ இதை பண்ணையில் 2,2 அப்படின்றது ஒரு பேர், கிராஸ் ப்ராடக்ட் பண்ணையில் 3,2 அப்படின்றது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 5,2 அப்படின்றது ஒரு பேர். நெக்ஸ்ட்டு 7,2 அப்படின்றது ஒரு பேர். செட் ப்ராக்கெட் க்ளோஸ்டு. இந்த ஏ கிராஸ் சிக்கும் இந்த பி கிராஸ் சிக்கும் என்ன கேட்டிருக்கு அப்படின்னு கொஸ்டினில் பார்த்தீங்கன்னா இன்டர்செக்ஷன் கேட்டிருக்கு. கொஸ்டினில் பாருங்கள், என்ன ரீட் பண்ணி பார்த்தீங்கன்னா உனக்கு ஐடியா கிடைக்கும். கொஸ்டினில் என்ன கேட்டிருக்கு, இன்டர்செக்ஷன் அப்படின்னு கேட்டிருக்கு. அப்போ இது ரெண்டுக்கும் காமன் கண்டுபிடிக்கணும். ஏ கிராஸ் சிக்கும் பி கிராஸ் சிக்கும் இன்டர்செக்ஷன் கேட்டிருக்குன்னா காமனாக உள்ளது எது அப்படின்னு சொல்லிட்டு பார்த்து கண்டுபிடிக்கணும். ரெண்டுலேயுமே உள்ளது சரியா சொல்கிறது. இந்த பாரு 2,2 இருக்குது, 2,2, 3,2 இருக்குது, 3,2, அடுத்து 5,2 இருக்குது, 5,2, அடுத்து 7,2 இருக்குது, 7,2. அப்போ அதை மட்டும் நான் ரிசல்ட்டில் எழுத போகிறேன். 2,2. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அடுத்து 3,2, நெக்ஸ்ட்டு 5,2, நெக்ஸ்ட்டு 7,2. அவ்வளோதான், க்ளோஸ் ப்ராக்கெட். இது செகண்ட் அப்படின்றது கொடுத்துட்டேன் ஈக்குவேஷன் நம்பர். அப்போ மேலே இங்கேயும் பாரு 2,2 3,2 5,2 7,2 ஓகே இருக்குது. ஃப்ரம் 1 and 2ன்னு எழுதி ஃப்ரம் 1 and 2 1,2 எழுதுன்னு சொல்லுவாங்க. LHS ஈக்குவல் டு RHS அப்படின்னு எழுதிடணும். அப்புறம் கொஸ்டின் எடுத்து எழுதுறது உன்னுடைய விருப்பம், மஸ்ட்டுன்னு கிடையாது. எழுதிக்கினா எழுதிக்க. ஏ இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி சில டீச்சர்ஸ் கேட்பாங்க, அதனால் எழுதிக்கும். எழுத கரிசப்படாமல் ரைட் பண்ணிக்கோ. ஏ கிராஸ் சி இன்டர்செக்ஷன் பி கிராஸ் சி. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், அவ்வளோதான், வேறு ஒன்றும் கிடையாது. கேர்ஃபுல்லாக ஹேண்டில் பண்ணு. தேங்க்யூ.